வாங்க இன்றைக்கி சுண்டல் ஹை ப்ரோட்டீன் சுண்டல் வடை செய்யலாம் வாங்க. இதை வந்து சுண்டலை எடுத்து நல்லா 3 டைம் க்ளீன் பண்ணிவிட்டு இது நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. காலையில் எடுத்து ஒரு துணியில் கட்டி ஒரு 4 டேஸ் இப்படியே விட்டுருங்க. நல்லா முளைச்சி இப்படி நல்லா பெருசாக முளைச்சி வந்துடும். இதை வச்சு நல்லா இந்த வடை வந்து நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஹை ப்ரோட்டீன் வடை, இது நல்லா எம்மியாகவும் இருக்குது. வாங்க பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சோம்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். 4 பச்சை மிளகா, ஏன்னா இந்த பச்சை மிளகா நல்லா காரமாக இருக்குது, அதனால் 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பில் கொஞ்சம் 2 கொத்து கருவேப்பில் எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுருக்கேன். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, மணமாகவும் இருக்குது. கொஞ்சம் இஞ்சி எடுத்து நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழை தண்டோடவே போடுங்க, தண்டோடு போட்டால் தான் இந்த தண்டு நல்லா இளந்தண்டு, அதனால் தண்டோடு போட்டாவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. கொத்தமல்லி நிறையா போடுங்க, கொத்தமல்லி வெங்காயம் கருவேப்பில் கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா நல்லா வடை வந்து நல்ல மணமாகவும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து மறுக்கா முளைச்சி வந்த பிறகு இது கொஞ்சம் ஒரு அலாசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வாங்க இதை வச்சு இதை மிக்ஸி ஜாரை வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இதெல்லாம் இதுலேயே போட்டு நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரை வச்சு இல்லை பொடிசாக கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி கட் பண்ணுவீங்களோ பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சின்னதாகவும் கட் பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கும் நல்லா பெரிய பெரிய வெங்காயம் பெரிய பீஸாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு சின்ன சின்னதாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. கட் பண்ணுறதுக்கு வெங்காயத்தை 4 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த கட் பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சிட்டோம்னா எண்ணெய் அது பாட்டு காஞ்சிட்ருக்கு, கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா இந்த கட் பண்ணுற நேரத்தில் எண்ணெய் வந்து காஞ்சிடும். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இதை மிக்சியில் போட்டு பொடிசாக இது சின்னதாக கட் பண்ணிக்கலாம். முதல்ல இங்கே பாருங்கள், பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகாய் இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணி இதை மிக்சியில் போட்டு கட் பண்ணியாச்சு. அது கூட கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை போட்டு கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் வச்சுட்டேன், கொத்தமல்லி தலையும் 4-3 நல்லா கிள்ளியும் அதில் வச்சுட்டேன். இதையும் அதுக்குள்ளே மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிக்கலாம். பாருங்கள், நான் மிக்சியில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலும் கொத்தமல்லி தலையும். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்சியில் சுண்டலும் சோம்பு உப்பு இதை போட்டு கொஞ்சம் கரக்கரன்னு கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் வீடியோவில் நான் தப்பாக்கி இது ஃபஸ்ட் டைம் நான் பேசி வீடியோ போடுறேன், ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஓகே, இதை நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு அதிலேயே போட்டு சோம்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சு சோம்பு ஃபுல்லாக போட்டுக்க இதை அரைச்சி குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க, இந்த சுண்டலை 3/4 பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போவே கொஞ்சம் உப்பு இருக்குதான்னு எதுக்கு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. உப்பு இந்த டயத்தில் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இதை அப்படியே இந்த குண்டாவில் மாற்றிக்கலாம். அரைச்சதான் நான் குண்டாவில் இதை மாற்றி வச்சுக்கிட்டேன். சுண்டலை அரைச்சதான் இப்போ வந்து இதையும் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறது. நான் நல்லா பொடிசாக கட் பண்ணனால நல்லா சின்னதாக தெரியுது உங்களுக்கு. இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம், கலந்துக்கலாம். நல்லா இப்படி நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது வடை. நீங்கள் நல்லா தேன் மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த வடை வந்து நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்காது, ஒரு மாதிரி அது அந்த வடை வந்து நல்ல கிரன்ச்சினஸ் தராது.
நீங்கள் இப்படி அரைச்சி எடுத்திங்கன்னா தான் நல்லா க்ரன்ச்சினஸ் தரும். நல்லா பார்ப்போம். நல்லா இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. வாங்க, எண்ணெயும் காஞ்சிருச்சு. இதை நல்லா உருண்டையாக ரவுண்டாக பிடிச்சி ஒரு வடை மாதிரி தட்டி போடலாம். கொஞ்சம் தீயை வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் ஹையாக வச்சுக்கிறேன். நல்லா வடைங்க பாருங்கள். ரவுண்டாக தட்டி கொஞ்சம் மெல்லமாக போட்டு. ஆனால் இதுக்கு தண்ணி கூட தொளிக்க தேவையில்லை. தொளிச்சு நீங்கள் இதெல்லாம் அரைக்க தேவையில்லை. சுண்டல் நீங்கள் சுண்டல் அதை க்ளீன் பண்ணி வச்சு வடிகட்டி வச்சுருக்கீங்களா, அந்த தண்ணியே போதும். நீங்கள் முதல்லையே அதை ரெண்டு அரைச்சி எடுக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் முதல்லையே எண்ணெயை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இப்படி சீக்கிரம் வேலை குயிக்காக முடிஞ்சிடும். எண்ணெயும் சீக்கிரம் அதுக்குள்ளே காஞ்சிரும். இப்போ முதல்ல போட்ட வடையை அப்படியே திருப்பி விட்டுக்கணும். அது பாருங்கள் வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா. பற்றி அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வடை போட்ட பிறகு அப்போ நல்லா உள்ளே நல்லா வெந்து வரும். ஹையாக வச்சிங்கன்னா கருகிரும், மேலே கருகிரும், உள்ளே வேகாது. பாருங்கள் நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே கரண்ட்டு போயிடுச்சு. நல்லா க்ரன்ச்சி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் எப்படி இருக்குது வடைன்னா. கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் பேசி போடுறதுனால எப்படி பேசுகிறேன்னு தெரியல. ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் பேசி போடும்போது கரெக்டாக பேசுவேன்னு நினைக்கிறேன். தெரியும் கொஞ்சம் வடை நல்லா வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். நல்லா க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் காமிச்சு கொஞ்சம் ரொம்ப ப்ரௌன் மாதிரி தெரியும். ஆனால் சுண்டல்னால கொஞ்சம் அது அப்படித்தான் இருக்கும். நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இருங்க, அதை வந்து நான் வெந்துருச்சு. இப்போ ரெண்டையும் கொஞ்சம் பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை எடுத்துட்டு காமிக்கிறேன். நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். சூடாக இருக்குது. உள்ள சாஃப்டாக இருக்குது, வெந்துருச்சு, மேலே க்ரன்ச்சியாக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு
கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா கிரன்ச்சியாக இருக்குது. ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு இதில் செகண்ட் பேட்ச் போட்டேன். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னை நீங்கள் பாராட்டுவீங்க. டேஸ்ட்டாக இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் நீங்கள் சொல்லுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 3-4 பேட்ச் போட்டுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஹை ப்ரோட்டீன் வடை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்வீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஹை ப்ரோட்டீன் வடை ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே, பாய். நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. ப்ரோட்டீன் வடை, ஹை ப்ரோட்டீன் வடை சூப்பராக வந்திருக்கு. க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்கள். நல்லா மேலே க்ரன்ச்சியாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது.